கெலைக்கு போனா, அங்க இருக்கிற பெரிய டிராகன பார்க்குறதும், அதில ரைட் பண்றதும் ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம். நான் இமானுவேல்ல ஃப்ரண்ட்ல கியூல நிக்க வச்சேன். ஏன்னா, முன்னாடி இருந்து பார்த்தா அந்த வியூ நல்லாருக்கும்னு. இந்த டிராகன் ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு டீம் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்றாங்க. தலையில உட்காந்து அது எந்த நேரத்தில திரும்பணும், அது எந்த நேரத்தில தண்ணி அடிக்கணும், அப்படி ஃப்ரண்ட் சைட்ல என்னென்னலாம் செய்யணும், அது கண்ண இமைக்கிறது, அதெல்லாம் வந்து ஒருத்தவங்க செய்றாங்க. அதுக்கு சிக்னல் பார்த்தீங்கன்னா, 4 பேரு முன்னாடி 2 பேர், பின்னாடி 2 பேர் வராங்க. யாரும் ரொம்ப கிட்ட வராம பார்த்துக்கிறதுக்கும், என்னென்ன டைம்ல என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கோஆர்டினேட் பண்றதுக்கு, கம்யூனிகேட் பண்றதுக்கு சுத்தி இருக்கிறாங்க. வண்டி ஓட்டுறது, அதாவது இந்த டிராகன் மூவ் பண்றதுக்கு அந்த வீல்ஸ் ஆப்பரேட் பண்றதுக்கு அதுக்கு ஒரு டிரைவர் இருக்கிறாங்க. ஸோ த ஹோல் டீம் வந்து நல்லா கோஆப்பரேட் பண்ணி, கோஆர்டினேட் பண்றாங்க இந்த டிராகன ஆப்பரேட் பண்றதுக்கு. இந்த டிராகனோடைய நெறைய பார்ட்ஸ் வந்து மூவ் ஆகுறத நம்ம பார்க்கலாம். அதாவது அதனுடைய கண்ணு மூவ் ஆகும், அந்த ஐலிட்ஸ் மூவ் ஆகும், இயர்ஸு, அதுக்கப்புறம் அதனுடைய வாயி, டங்கு, அதனுடைய ஃபின்ஸ், அதனுடைய விங்ஸ் எல்லாமே கூட மூவ் ஆகுறத நம்ம பார்க்கலாம். இந்த டிராகன் வந்து குவைட் எக்ஸ்பிரசிவ். எப்படின்னு சொன்னோம்னா, நெருப்பு விடும், அப்புறம் தண்ணி அடிக்கும், தண்ணி ஸ்ப்ரே பண்ணும், அப்புறம் புகையும் வரும். இதெல்லாம் வந்து அத ஆப்ரேட் பண்றவங்க கரெக்ட்டான நேரத்துல, சரியான விதத்துல அவங்க வந்து அதெல்லாம் அத செயல்படுத்துவாங்க. இதுக்கு முன்னாடி நாங்க போனப்போ டிராகன்ல ஏறுறதுக்கு இமானுவேலுக்கு கொஞ்சம் பயப்பட்டான். அது கிட்ட போறதுக்கே பயப்பட்டான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து அந்த டிராகன பார்த்து என்ஜாய் பண்ணது. இந்த டிராகன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லா ஸ்டீல், அப்புறம் வந்து மரத்துனாலயும் அது செஞ்சிருப்பாங்க. பாருங்க அந்த டிராகன் எப்படி வந்து கிட்ட போய் நாக்கு எப்படி நீட்டுது பாருங்க. ஐஸ்கிரீம் ஷாப் கிட்ட போய். அந்த ஐஸ்கிரீம் வெண்டரும் ஒரு ஐஸ்கிரீம் குடுக்குறாரு. அத வந்து அந்த டீம்ல ஒருத்தர் ஒரு ஸ்டாஃப் வாங்கிக்கிறாரு. இந்த டிராகனுடைய ஒவ்வொரு அசைவையும் நம்ம கீழ இருந்து தூரத்துலருந்து பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். மேல இருந்து பார்க்கறதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம ஃபுல் வியூ பார்க்கலாம். அந்த கலை பீச்சோட ஃபுல் வியூ அவ்வளோ ஹைட்லருந்து பார்க்கறதுக்கு அதுவும் ஒரு டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். பாருங்க அதனுடைய விங்ஸ வந்து இப்போ அது விரிக்குது.
நான் அத சுத்தி சுத்தி ரொம்ப நேரமா வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, என் மேல தண்ணி அடிக்க சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதனால என் மேல பார்த்து தண்ணி அடிக்குது அது. அந்த டிராகன உள்ள அதனுடைய கேஜ்ல போட்டு மூடிட்டாங்க. இதுல மேக்ஸிமம் 48 பேசஞ்சர்ஸ் இது மேல ஏறலாம். அதனுடைய ஸ்டேர்கேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வால் பகுதியில தான் அது ஸ்டேர்கேஸ் இருக்குது. 45 நிமிஷமான இந்த ஃப்ளைட்டுக்கு, இந்த ரைடுக்கு அடல்ட்ஸுக்கு வந்து €9.50 11 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு €7.50 தான் ஆச்சு. ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் ஒண்ணும் இல்ல. அதோட இதுக்கு வந்து நம்ம ஷெக்வே கார்ன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் டிராகன் ஃப்ளைட் முடிஞ்சுது.